உம்ராவில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், ஹஜ்ஜிலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், உம்ராவிற்கு செய்யப்படக்கூடிய செலவு பணங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்கின்ற செலவு பணங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்காக வேண்டி நன்மைகளாக எழுதப்படுகிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் ஹஜ்ஜி செய்வதினால், அவர் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர், ஹஜ்ஜே செய்யாமல் ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்கிறார் என்று சொன்னால், அவர் 40 முறைகள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலிலே ஹஜ் செய்பவர்களுக்கு இந்த நன்மைகள் எழுதப்படுகிறது. ஹஜ்ஜே செய்யவில்லை, அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாடி ஹஜ்ஜுக்காக வேண்டி போனால் அவர் 40 முறைகள் அல்லாஹ்வின் பாதையிலே போர் முனைகளில் நின்று போரிட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் செய்ய புறப்பட்டு ஒரு மனிதன் போகின்ற வழியிலேயே இறந்து போய்விட்டால் அவனுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுடைய நன்மைகள் அவர் ஹஜ் செய்ததாகவே கணிக்கப்படுவார் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் செய்து விட்டார், மீண்டும் அவர் ஹஜ் செய்ய நாடுகிறார் அல்லது ஹஜ்ஜுக்கு போகிறார் என்று சொன்னால் அவர் ஹஜ் செய்வதை விட 40 முறைகள் அவர் 40 ஹஜ் செய்தால் கூட அவர் 40 முறைகள் போர்க்களத்தில் நின்று சண்டையிட்டதற்கு சமமாக முடியாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.